வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரமதி ஹோம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் ஐடியாஸ் நம்ம கிச்சனை க்ளீனாக எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஈஸியான டைம் சேவ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனை முழுமையாக சுத்தமாகவே வச்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மோட்டிவேஷன் தான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ண ஹெல்ப். ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம கேஸில் இருக்கிற பர்னரெல்லாம் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அதிலெல்லாம் அடைப்பு ஏற்படாமல் நல்லா ப்ளூ கலர்லவே நல்லா எரியும். கேஸுமே கொஞ்சம் மிச்சமாகும், அதனால் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். நல்லா எரியறதுனால அப்படி க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அடைப்பு ஏற்படும், சரியாக எரியாது, ஸ்லோவாக எரியும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம தோசை ஊற்றும் போது ஸ்பூனில் எண்ணெயை எடுத்து தவாவில் ஊற்றுறதுக்கு பதிலாக அது போல் நம்ம நிறையா ஊற்றிடுவோம். அதுக்கு பதிலாக இது போல் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தொட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாவே போதும், ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஆயில். அப்படி ஸ்பூனில் நம்ம எடுத்து ஊற்றும் போது அளவு தெரியாமல் அதிகமாக ஊற்றிடுவோம். அப்படி அதிகமாக ஊற்றும்போது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, எண்ணெயும் நமக்கு சீக்கிரமாகவே காலியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சைடில் தெளிக்கிறதுக்காக நம்ம தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரஷ்ஷில் போட்டாலுமே கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ்ஷில் எடுத்து எடுத்து ஃபுல்லாக கொஞ்சம் நடுவில் எல்லாம் நமக்கு அந்த எண்ணெய் பரப்பி விட முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்காக ஒரு ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக தான் வெளியில் வரும். அது போல் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தோசை ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்ப்ரே ஆகிடுது. ஆயில் ஃபுல்லாக அந்த தோசை எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது போல் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம்னா ஆயிலும் நமக்கு மிச்சமாகுது. அடுத்து ஒரு முக்கியமான டிப்பு தான். நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கேஸ் ஸ்டவ்வெல்லாம் கண்டிப்பாக சிந்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே ட்ரை ஆகிட்டு அப்படியே காஞ்சி போயிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, தோசை ஊற்றிட்டோ இல்லை மற்ற ஏதாச்சும் வேலை செஞ்சு முடிச்சுட்டோ உடனே நம்ம ஸ்க்ரப்பரில் அப்படி இல்லைன்னா துணியில் இல்லைன்னா ஸ்பாஞ்சில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும். இந்த டிப் டெய்லியும் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம கோதுமை ரேஷனு கோதுமையாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குகிற கோதுமையாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த டிப் ஃபாலோ பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், பூச்சி வைக்காமல் நல்லாவே இருக்கும். நம்ம வாங்கின உடனே அதில் இருக்கிற கல், அதில் இருக்கிற காய்ங்க எல்லாமே தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அது போல் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எப்படியும் முறம் இருக்கும், முறத்தை வச்சு நல்லா அந்த சின்ன சின்ன கல் எல்லாமே நம்ம அதை தனியாக பிரிச்சுட்டு ஒரு முறை நல்லா புடச்சிட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது நம்ம தேவைன்ற போது எடுத்து அலசிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது போல் பண்ணாமல் நம்ம வாங்கிட்டு உடனே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக குட்டி குட்டி வண்டுங்க நிறையாவே அதில் உருவாகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். இது போல் வச்சோம்னா ரொம்ப நாள் வராமல் இருக்கும். அது போல் அப்படியே வச்சோம்னா சீக்கிரமாகவே நமக்கு பூச்சி வச்சிடும். அதனால் கோதுமை அரைச்சாலும் ஒரு ஸ்மெல்லு வரும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம இது போல் வாங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைன்னும் போது எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நம்ம கோதுமை நல்லா கழுவிட்டு அரைச்சோம்னா நல்லா மாவு வெள்ளையாக வரும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, கருவேப்பிலை அதிகமாக இருக்கும்போது நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இது போல் ட்ரை பண்ணி வச்சுட்டு நல்லா நம்ம பவுடர் ஆக்கி வச்சிட்டோம்னா சமையல் செய்யும் போது 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அந்த குழம்புலையோ நம்ம காரக்குழம்பு எது வச்சாலும் அதில் போட்டு கலக்கி விட்டுட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, கருவேப்பிலை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஃபுல்லாகவே உருவிட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது போல் வாஷ் பண்ணும்போது நம்ம அப்படியே ஈரத்தோடு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஈரத்தோடு ஸ்டோர் பண்ணோம்னா குட்டி குட்டி பூஞ்சைகள் அதில் ஃபார்ம் ஆகிடும். அதனால் ரொம்ப நாளைக்கு வராது. இது போல் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, காட்டன் துணியில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு
டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, இது போல் நம்ம வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து வேலையும் மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போது நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனுடைய வாசனையும் மாறாமல் ரொம்ப நாளைக்கு நல்ல வாசனையோடு இருக்கும். நம்ம வந்து சமைக்கும்போது டக்குன்னு உடனே எடுத்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம வந்து சமைச்சோம்னா வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இன்னும் சண்டே டைமில் நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது அதுக்கு மெயினே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இது போல் அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து பச்சை பயிறு, கொண்டைக்கடலை அது போல் தானிய வகைகள் எல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து முளை கட்டி வைக்கும்போது நமக்கு வந்து நிறையா அந்த ஸ்ப்ரவுட் வந்து உருவாகிறதுக்கு இது போல் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஊற வச்சு அப்படியே மேலே ஒரு துணியை போட்டு அப்பப்போ ஒயிட் வாட்டர் வந்து தெளித்து விட்டோம்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நிறையாவே உருவாகும். ஹெல்த்துக்குமே வந்து நல்லது. இது போல் செஞ்சு நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடும்போதும், அப்படி இல்லைன்னா தோசை மாவு அரைச்சி சாப்பிடும்போதும் ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும்.